மலர், நான் தான் அவனை ஒதுக்கி வச்சிருக்கேன். இது அவன் வீடு. இந்த குடும்பத்துக்கு அவன் தேவை. அவங்க அப்பாவுக்கு மகனா தேவை, அண்ணனுங்களுக்கு தம்பியா தேவை. குறிப்பா கனிக்கு இவனை விட வேற எந்த பாதுகாப்பும் கரெக்டா இருக்காதுமா. ஏன் ஒருத்தியோட பிடிவாதத்துக்காக அவனோட உறவெல்லாம் அவன் எழுந்துடக்கூடாது. அதனால மட்டும்தான் நான் அவனை இந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண. அப்போ உங்களுக்கு அக்கா பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் காதலை விட வலிதான் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க. அக்கா சொல்லு மலர. இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல ஏதாவது மாறுமாக்கா? எதுல? இல்ல, அவரை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுல நாளை பின்ன 2 பேருக்குள்ள மியூச்சுவலா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப சரிக்கா, உங்க மனசுல அவர் இல்ல, அவரு மனசுல கொஞ்சம் இடம் காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்த நான் புடிச்சுக்கிறேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அதான் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ டெக்னிக்கலி அவர் சிங்கிள் தானே. நான் அவரை லவ் பண்றது தப்பு இல்லையே, அவரையும் என்ன லவ் பண்ண வைக்கிறதும் தப்பு இல்லைல்ல. ஏய், நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல மலர். தேங்க்ஸ்க்கா. இவன் புது பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு போறா. இந்த காலத்து பொண்ணுங்களை எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. மேடம், என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? இல்லை ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரவா? கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து சூடா டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. கொன்றுவேன் உன்னை. என்ன ராணி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் உங்களுக்கு கோவம்? என்ன பிரச்சனை? வீராத பிரச்சனை. நம்ம பண்ண அந்த பாடி டபுள் பிளான அந்த வீராவும் மாறோட கண்டுபிடிச்சிட்டாங்க. மாறோ அவனை தேடி பிடிச்சு வீட்டுக்கே நேர்ல கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டான். அன்னைக்கு அந்த ஃபைல் விஷயத்துல நானே இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரியாம அந்த வீரா என் கணத்துல அரைஞ்சிட்டான். என்ன சொல்ற? வீரா உன்னை அரைஞ்சிட்டாளா? இதை ஏன் என்கிட்ட அன்னைக்கே சொல்லல? என்னன்னு சொல்ற? என்னன்னு சொல்ற? அதே கவர்மெண்ட்டுக்கே சொப்பன சுந்தரியா இருந்த இந்த ராணிய ஒரு சாதாரண கலெக்டர் கை நீட்டி அடிச்சிட்டான்னு சொல்றியா? அந்த குடும்பத்துல என்ன பேரோடையும் மதிப்போடையும் இருக்காலும் அந்த இடத்துல நான் இருப்பேன். ராணி ராணின்னு மொத்த குடும்பமே என்ன கொண்டாடணும். நான் சொல்ற வார்த்தைக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. அந்த குடும்பமே வீராவுக்கு எதிரா திரும்பணும். அவளை கொல்றதோ அடிக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. அந்த குடும்பத்தை தானே அவ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதே குடும்பத்துல இருந்து நான் அவளை பிரிக்கிறேன். அவளை மட்டும் இல்ல, மாறனி அவளையும் அந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன். சூப்பர் சூப்பர் ராணி, இப்படிதான் இருக்கணும். அதான் அவளுக்கு ஒரு நல்ல வலையை விரிச்சு வச்சிருக்கியே. அந்த மலர் மூலமாவே அந்த மாறனையும் வீராவையும் பிரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீரா மேல பாசமா இருக்கிறவங்க எல்லாரையும் உன் பக்கம் திருப்பு. அதுக்கப்புறம் நீ அவளை வீட்டை விட்டு துரத்த வேண்டாம், அவங்களே அவளை துரத்துவாங்க. உன் கோபம் கனலா எரியட்டும், எரிமலையா வெடிக்கட்டும். அதுல அந்த வீராவும் மாறனும் சிக்கி சின்ன பின்னமாகணும். நடத்தி காட்டுறேன்.
எனக்கு வீராவும் மாறனும் சேர்ந்து இருக்கும்போது நீ குறுக்க வரக்கூடாதுன்னு தான் நான் சண்டையே போட்டேன். அவங்க இப்போ பிரிஞ்சு இருக்காங்கன்னா நீ இப்ப வர்றதுல தப்பே இல்ல. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். உன்னை வச்சு தாண்டி வீராவையும் மாறனையும் பிரிக்க போறேன். இந்த விஷயத்துல உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? ம். மலர், அக்கா இங்க வா. சொல்லுங்க அக்கா. அமீரை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன்ல, அவர் ஏன் இன்னும் வரல? நீ இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா? சொல்லிட்டேன்க்கா. அப்பயே இன்னும் வரல. ஏதாவது வேலையா இருப்பாரா? எப்ப வராருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. சரிக்கா. அமீரா? யார் அமீரு? இன்ஸ்பெக்டரா இருக்கானே அவனா? ஒருவேளை என்ன அரெஸ்ட் பண்ண அவனும் இவனும் ஒரே ஆளா? அவன் இங்க வந்தா என்ன பார்த்தா நீ யாருன்னு தெரிஞ்சிருமே. ஐயோ, உடனே இதுக்கு வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணுமே. என்ன பண்ணலாம்? அக்கா, போடுறோம். அமீர் சாரை வர சொல்லிட்டேன். ஒரு 1/2 hourல வந்துடுவாரு. ஓகே மலரு, நீ போ இல்ல. ம். ஓ சார், உங்க பைசப் செமையா இருக்கு. நம்மளா சொல்றா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க போலயே. ஆர்ம்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. மாடல் மாதிரி இருக்கீங்க. கரெக்டான இடத்துல சொல்றான். இவனை பார்த்தா மாடல் மாதிரியா இருக்குது. உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை மலரு. ஃபர்ஸ்ட் போய் உன் கண்ணை டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடு. மாடல். அக்கா, இவளும் சொல்ல மாட்டா, சொல்றவங்களையும் விட மாட்டான். உனக்கு இவன் மாடல் மாதிரியா இருக்கா? என்னக்கா Bread jam அப்படிதான் ready. இருக்காரு? இது யாருக்குனா? எனக்கு தான் வீரா. பிரெட். வீட்ல உனக்கு பாசி பயிரை அடை பண்ணிருக்காங்க. உனக்கு பிரெட் அண்ட் ஜாம் கேக்குது. உடம்புக்கு நல்லதெல்லாம் உங்க குடும்பத்துக்கே செட் ஆகாது போல. நீங்கெல்லாம் எப்பதான் திறந்து போறீங்களோ. என்னாச்சு இவளுக்கு? ஏ ரவுடி, இது பன் பட்டர் ஜாம் தானே? நான் சாப்பிடக்கூடாதா? வாய் பேச்சுதான். வீராக்கா, பாசி பயிர அடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் 2 சாப்பிட்டுக்கவா? சாப்பிடு. நீ போய் சாப்பிடுமா. நீ எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இங்க மட்டும் இருக்காது. போ. கொனி, சார், மரியாதை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வா. நீ போ மலரு, சீக்கிரமா வர. இல்ல போங்க.